ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருமே டெஸ்ட் பேட்சுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணீங்க. ஓகேங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஏன் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் பேப்பர் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ கொஸ்டின் பேப்பரை நாங்கள் வந்து எப்படி சென்ட் பண்ணுறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது வந்து பிடிஎஃப் மூலமாக சென்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உடனே நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆனால் பிடிஎஃப் மூலமாக சென்ட் பண்ணல. எது மூலமாக சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக தான் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொரியரும் உடனே தான் சார் ரிசீவ் ஆகிடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் வந்து எங்கள் அட்மிஷன் ஆயிருக்காங்க டெஸ்ட் பேட்ச் மட்டுமே. ஸோ எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பண்டில் போட்டு ஒருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட மிஸ் ஆகக்கூடாது, பிளஸ் எந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லா ஆன்சர் கீயுமே பக்காவா வந்து சேரணும். பிகாஸ் நீங்க அவ்வளவும் கேட்டிருக்கீங்கல்ல, அதனால தான் டிலே ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாருமே பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரெடி பண்ணிட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் போட்டோம். ஸோ உங்களை எக்காரணத்து கொண்டும் நாங்கள் ஏமாத்திட போறது இல்லை, பார்த்தீங்களானே தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், அதற்கான ஓஎம்ஆர் பிளஸ் அதற்கான ஆன்சர் கீ உங்களுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமா வரப்போகுது. ஆக்சுவலா ரெண்டு செட்டா வரும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் பேப்பர்ஸ், அது கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 25 கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும்னு சொன்னேன். ஸோ முதல் 25 கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆயிட்டு பக்காவா கொரியர்ல இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ற நேரத்துக்கு அது கொரியர்ல பேக் ஆயிட்டு இருக்கும், டெஸ்பேட்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ கொரியர்ல இருந்து டெஸ்பேட்ச் ஆனவங்க சிட்டி லிமிட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து வித்தின், அதாவது வந்து சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல நாளை மறுநாள் சனிக்கிழமை, இந்த 2 நாளுக்குள்ள உங்களுக்கு காலையில கிடைச்சிடும். அதாவது சிட்டி லிமிட்ல இருக்கவங்களுக்கு. ரூரல்ல இருக்கவங்களுக்கு வர ஞாயிறு அல்லது திங்கள் போல கிடைச்சிடும், உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடுங்க. ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ யாரும் பேனிக்கும் ஆக வேணாம், பயந்துராதீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் எடுத்து தெளிவா எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இருங்க. அதாவது எடுத்த உடனே ஏனோ தானோலாம் அட்டன் பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம லைஃபை மாற்ற போகிற கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நிறுத்தி நிதானமா என்ன இருக்கு அப்படின்றத படிச்சு ஓஎம்ஆர்ல பொறுமையா ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் கீ செக் பண்ணுங்க. எடுத்த உடனே எல்லாத்தையுமே ஆன்சர்ஸா பாக்குறாதீங்க. ஓகேங்களா? சோ தெரியல அப்படின்னும் போது என்னென்ன சப்ஜெக்ட்ல நம்ம வீக்கா இருக்கும்ன்றத அப்படியே அனலைஸ் பண்ணுங்க. சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் தெரியலனா சயின்ஸ் தான் நல்லா படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட போங்க. சும்மா ஏனோ தானோலாம் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த டெஸ்ட் வீக்கா இருக்கீங்க, எந்த டெஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எல்லாத்தையுமே பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 25 கொஸ்டின் பேப்பர்ஸ் கெட் பண்ண உடனே அதற்கான வீடியோ வகுப்புகள், விளக்கமான வீடியோ வகுப்புகளையும் நாங்கள் அனுப்புறோம்னு சொன்ன லிங்கா. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு அந்த லிங்க் வந்துடும். அந்த லிங்கை ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம் தாராளமா. ஸோ இந்த பயப்படாதீங்க, உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட வீடியோவும் போட்டிருக்கும். தாராளமாக அந்த வீடியோ உங்கள் கையில் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? என்னென்ன எப்படிலாம் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்காங்க, இது கேன்சர் இப்படி தானா அப்படின்ற விஷயம் எல்லாம் முதற்கொண்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ பயந்துராம டெஸ்ட்டை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.